வணக்கம். இன்னைக்கு நாம AWSல EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ண போறோம்ன்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய அக்கவுண்ட லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல தான் நிக்கும். இதான் AWS கன்சோலோட டேஷ்போர்டு இங்க பார்த்தா எல்லா சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸும் இங்க இருக்கும். வித் செக்ஷன் வைஸா ஓகேங்களா. இங்க பார்த்தா வெச்சுக்கோங்களேன். இங்க ரீசன்ட்டா நீங்க EC2 இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணியிருந்தா அந்த இன்ஃபர்மேஷன் இங்க வந்துரும். இல்லாட்டி நீங்க இங்க இத EC2 இன்ஸ்டன்ஸ் இங்க சர்ச் பண்ணி இங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க சர்வீசஸ் நிறைய இருக்கு என்னன்னா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு VPC ன்னு அடிக்கிறேன். VPC இங்க டிஸ்ப்ளே ஆயிரும். VPC நீங்க அப்படியே கிளிக் பண்ணி VPC ஓபன் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் வந்துரும். அது மாதிரி ஹிஸ்டரி டீடைல்ஸ் இங்க இந்த சைடு வந்துரும். நீங்க பார்த்தனா இப்ப EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா. EC2 இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தா வெச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ண உடனே அது என்ன ஆகும் எங்க ஓபன் ஆகும்னா EC2 டேஷ்போர்ட்ல நிக்கும். EC2 டேஷ்போர்ட் என்னென்ன பார்க்கலாம் என்னென்ன பார்த்து வெச்சுக்கோங்களேன். இங்க ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் பார்க்கலாம், டெடிகேட்டட் ஹோஸ்ட் பார்க்கலாம், வால்யூம்ஸ் பார்க்கலாம், எத்தனை கீ பேர் கிரியேட் பண்ணிருக்கீங்க, எத்தனை பிளேஸ்மென்ட் குரூப் கிரியேட் பண்ணிருக்கீங்க, எத்தனை எலாஸ்டிக் IP அட்ரஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஸ்னாப்ஷாட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு அப்புறம் லோட் பேலன்சர் எத்தனை கிரியேட் பண்ணிருக்கீங்க, செக்யூரிட்டி குரூப் எத்தனை கிரியேட் பண்ணிருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே இங்க பார்த்துக்கலாம். அது போக பார்த்தனா எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் அவைலபிளா இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஹெல்த் செக்அப் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இது பார்த்தனா வெச்சுக்கோங்களேன். மேக்ஸिमम ரீஜன் ஓரியன்டடா தான் இங்க டிஸ்ப்ளே ஆகும். இங்க பார்த்தா நீங்க ரீஜன் மாத்துனீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இங்க 11 செக்யூரிட்டி குரூப்பும் 7 கீ பேர் இருக்கு. இப்போ நான் ரீஜன் மாத்துறேன். ரீஜன் மாத்துனா என்ன ஆகும் பாருங்க. இங்க பார்த்தனா இதே மாதிரி இங்க ஆரிகான் ரீஜன்ல 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் ரீஜன் பார்த்தனா வெச்சுக்கோங்களேன். நார்த் வெர்ஜீனியா கிளிக் பண்றேன். நார்த் வெர்ஜீனியா கிளிக் பண்ணா உங்களுக்கு எத்தனை கீ பேர் இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி எத்தனை செக்யூரிட்டி குரூப் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்ன்றதை நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. நம்ம நார்த் வெர்ஜீனியால நான் only 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன். கீ பேர் எதுமே கிரியேட் பண்ணவே இல்ல. ஓகேங்களா. சோ அதே மாதிரி பார்த்தா இங்க அவைலபிலிட்டி ஜோன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 அவைலபிலிட்டி ஜோன் இங்க இருக்கு ஓகேங்களா. அது மாதிரி இங்க நீங்க நார்த் வெர்ஜீனியாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் இங்க பாத்துக்கலாம். ரிப்போர்ட் 1 நீங்க ரிப்போர்ட் இங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அன்ற இன்ஃபர்மேஷன் இது டோட்டலா எல்லா இது ரீஜன் வைஸா எல்லா ரீஜன்லயும் காமிக்கும். இது அப்படி இல்ல நீங்க ஜஸ்ட் இங்க பார்த்தா நார்த் அமெரிக்கா, நார்த் சவுத் அமெரிக்கா, அங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஏசியன் ஸ்பெசிபிக் ஏசியா ஸ்பெசிபிக்ல ஃபுல்லாவே பாத்துக்கலாம் நீங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தா நம்ம ஆரிகான் ரீஜன்ல EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். இதான் EC2 டேஷ்போர்டு இங்க பார்த்தா வெச்சுக்கோங்களேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு. நீங்க இல்லாட்டி இங்க இன்ஸ்டன்ஸ்ல இது நேவிகேஷன் சொல்லுவாங்க. இங்க இதுல பார்த்தா இன்ஸ்டன்ஸ் செக்ஷன்ஸ்ல பார்த்தா இன்ஸ்டன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வெச்சுக்கோங்களேன். இங்கேயும் உங்களுக்கு லான்ச் இன்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு ரெண்டு காமிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் இங்க காமிக்கும். நீங்க இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இங்க டிஸ்ப்ளே ஆகுது. நீங்க இங்க மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வெச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இது சூஸ் ஆன் அமேசான் மெஷின் இமேஜ் என்ற பேஜுக்கு போகுது. ஓகேங்களா. இங்க பார்த்தா வெச்சுக்கோங்களேன். இங்கேயே சொல்லியிருக்காங்க AMI is a template that contains the software configurations, operating system, application server and applications இங்க இருக்கும்ன்றான் required to launch your instance. You can select on AMI provided by AWS, our user community or AWS marketplace, or you can select one of your own AMI என்றான். ஓகேங்களா. இப்போ நீங்க பார்த்தா வெச்சுக்கோங்களேன். நீங்க நெக்ஸ்ட் இங்க செலக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொண்ணா ஃபில் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தா இந்த நாள்ல இத நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க அமேசான்ல பார்த்தா வெச்சுக்கலாம். அவன் AMI இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இங்க பார்த்தா வெச்சுக்கோங்களேன். என்னென்ன AMI இருக்குன்னு பாருங்க. இங்க இது அமேசான் லைனக்ஸ் AMI. அவங்க ஓன் அவங்களுடைய AMI கிரியேட் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தா வெச்சுக்கோங்களேன். அமேசான் AMI EBS backed AWS supported image the default image includes AWS command line tools இங்க இருக்கும். Python இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. Ruby அதுக்கு அப்புறம் Perl, Java இதெல்லாம் இங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் repository include Docker, PHP, then பார்த்தா MySQL, PostgreSQL and other package இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அப்புறம் பார்த்தா இங்க SUSE Linux, அதுக்கு அப்புறம் Red Hat Linux, Ubuntu Linux, Windows இதெல்லாம் இருக்கு. இங்க நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தா வெச்சுக்கோங்களேன்.
இங்கே ஃப்ரீ டயர் எலிஜிபிள் போட்டிருந்தா இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னு போடாட்டி இது வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீ டயர் ஒன்லின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபில்டர் பண்ணி ஒன்லி ஃப்ரீ டயர் எலிஜிபிள்ன்ற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம் இதுக்கு பேர் இந்த பேஜ் வந்து குயிக் ஸ்டார்ட். நீங்கள் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம் இங்கே மை ஏஎம்ஏன்னு இருக்குது. இங்கே மை ஏஎம்ஏஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களோட ஏஎம்ஐ வந்து நீங்கள் வந்து உங்களோட யூசர் வந்து புதுசாக ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏஎம்ஐ இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இது வந்து நம்ம லேட்டராக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்குது. மார்க்கெட் பிளேஸ்னால் என்னென்னா நம்மள மாதிரி ஆளுங்க வந்துட்டு இப்போ கம்பெனி இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன்று டெவலப் பண்ணி அதை வந்து ஏஎம்ஐயில் வந்துட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த க்ரியேட் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஏஎம்ஐயில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ப்ராடக்ட் வந்து அந்த இன்சூரன்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகேங்களா, அந்த இன்சூரன்ஸ் வந்து ஏஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்மள மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணி இன்சூரன்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்துட்டு இங்கே மார்க்கெட் பிளேஸில் வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க நமக்கு வந்துட்டு அது வந்து மேக்ஸிமம் நமக்கு மேட்ச் ஆகுது, நம்மளுடைய ரிக்யர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுது, நம்ம வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் நம்ம டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு யாருக்காவது மேட்ச் ஆகுதுன்னா அவங்க வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நான் மானிட்டர்னு போடுறேன். இங்கே வந்து பாருங்கள் மானிட்டர் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இதெல்லாமே மானிட்டரிங் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னா அவனே ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெய்டு வெர்ஷன்னா அவங்க வந்து ஒன்றுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. இதான் வந்துட்டு AWS மார்க்கெட் பிளேஸ் வந்துட்டு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஏஎம்ஐனா கம்யூனிட்டி ஏஎம்ஐயில் வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆர்கிடெக்சர் ப்ளஸ் வந்துட்டு ரூட் டிவைஸ் டைப்பு இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் கம்யூனிட்டி ஏஎம்ஐ வந்து இங்கே எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இங்கே அவைலபிள் வந்துட்டு. இப்போ குயிக் ஸ்டார்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து ஃப்ரீ டயர் ஒன்லி வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அமேசான் லைனக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அமேசான் லைனக்ஸ் ஏஎம்ஐ வச்சு நம்ம வந்து புதுசாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நீங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு செலக்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு இது வந்து சூஸ் ஆன் இன்ஸ்டன்ஸ் டைப். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்பை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து பாருங்கள் அமேசான் EC2 ப்ரொவைட்ஸ் எ ஒயிட் செலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப் ஆப்டிமைஸ்ட் டு ஃபிட் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்ன்றான். இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நிறைய ஃபேமிலி டைப் இருக்குது வந்து. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து கிராஃபிக்கல் ரிலேட்டடாக வேணால் கிராஃபிக்கல் ரிலேட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட் ஆப்டிமைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து மெமரி ரிலேட்டடாக வேணால் மெமரி ரிலேட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் பர்பஸ்னால் அவன் வந்து ஒன்லி T2 மைக்ரோ வந்துட்டு மட்டும்தான் வந்து ஃப்ரீ இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுனாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஜென்ரல் பர்பஸ் மட்டும்தான் வேணும்னா ஜென்ரல் பர்பஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து எனக்கு வந்துட்டு மெமரி ஆப்டிமைசர் மட்டும்தான் வேணும், மெமரி ஆப்டிமைசர் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் ஆப்டிமைசர் பண்ணால் கம்ப்யூட்டர் ஆப்டிமைசர் மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா ஆல் இன்ஸ்டன்ஸ் டைப்னு கொடுத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டன்ஸும் வந்துடும். இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், கரண்ட் ஜென்ரேஷன் மட்டும் தான் இங்கே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஆல் ஜென்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஏதாச்சும் டெப்ரிகேட்டட் ஆகிருந்தால் அந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே வரும். ஓகேவா. இப்போதைக்கு டெப்ரிகேட்டட் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இங்கே டெப்ரிகேட்டட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் பர்பஸில் வந்துட்டு T2 மைக்ரோவை சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் வந்து அது ஸ்டெப் 3க்கு போகும். அங்கே வந்து கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்னு இருக்குது. நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் எத்தனை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சேம் கான்ஃபிகரேஷனில் 5 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கன்கரண்டாக க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. இதான் வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். நீங்கள் வந்து இப்போதைக்கு நம்ம 1ன்னு வச்சிடலாம். ஓகே. ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம லேட்டாக பார்க்கலாம். வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் என்னால் அமௌண்ட் பே பண்ண முடியும்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும்.
ஓகேவா? இது வந்து நம்ம லேட்டாக பார்க்கலாம் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க்கில் வந்து பார்த்தோன்னா விபிசி சூஸ் பண்ணணும். விபிசி வந்து பார்த்தோன்னா இங்கே நான் 3 விபிசி கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக ஒரு விபிசி இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து அமேசானு AWSல வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க வந்துட்டு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அந்த விபிசி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக வந்து நோ ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அவைலபிலிட்டி ஜோன் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது இல்லையா? இதில் வந்து நீங்கள் எந்த அவைலபிலிட்டி ஜோன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன் ஏலையோ பிலையோ சிலையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நோ ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அமேசானே உங்களுக்காக வந்துட்டு ஒரு AWS வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணும், சூஸ் பண்ணிக்கும். ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் அவைலபிலிட்டி ஜோன் வந்து சூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அவைலபிலிட்டி ஜோன் சூஸ் பண்ணாட்டி உங்களுக்காக வந்து AWS வந்து தனியாக வந்துட்டு ஒரு அவைலபிலிட்டி ஜோனை சூஸ் பண்ணிக்கும். அது எப்படி சூஸ் பண்ணணும்னா எந்த அவைலபிலிட்டி ஜோன் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அந்த அவைலபிலிட்டி ஜோனை வந்து சூஸ் பண்ணிக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அவைலபிலிட்டி ரெண்டுமே சேர்த்து சூஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே வந்து அவைலபிலிட்டி ஜோன் அதுவே ப்ரிஃபரன்ஸில் சூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா யூஸ் சப்நெட் செட்டிங் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிக்கும் நீங்கள் டிஃபால்ட் விபிசி சூஸ் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? நான் டிஃபால்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் டிஃபால்ட். இப்போ நான் டிஃபால்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் சப்நெட் செட்டிங் டிசேபிள் இருக்கும். நம்ம தான் மேனுவலாக வந்து எனேபிள் பண்ணி விடணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம லேட்டாக பார்க்கலாம். இது வந்து ஏன் எனேபிள் பண்ணுறோம் டிசேபிள் பண்ணுறோம் நம்ம லேட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்துட்டு டிஃபால்ட் விபிசி வச்சுட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிருக்கும். இது IAM ரோல் வந்து நம்ம லேட்டாக பார்க்கலாம். நம்ம வந்து இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. IAM ரோல் லேட்டாக பார்ப்போம். செடவுன் பிஹேவியர் என்னென்னா, செடவுன் பிஹேவியர் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் சூஸ் பண்ணிக்கலாம். 2 இருக்கும், ஸ்டாப் ஆர் டெர்மினேட். நீங்கள் வந்து செடவுன் பிஹேவியர் வந்து ஸ்டாப் சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணால் உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து செடவுன் பிஹேவியர் வந்துட்டு டெர்மினேட்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக EC2 இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகிரும். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாப்பை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எனேபிள் டெர்மினேஷன் ப்ரொடக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து இது எனேபிள் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் வந்து உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் பண்ண முடியாது அன்டில் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மானிட்டரிங்கில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எனேபிள் க்ளவுட் வாட்ச் டீட்டெயில் மானிட்டரிங். உங்களுக்கு வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு இதை எனேபிள் பண்ணிக்கலாம். பட் வந்து அடிஷனல் சார்ஜ் அப்ளைன்னு சொல்லி போட்டுருக்கிறோம். இப்போதைக்கு வந்து நீங்கள் எதுவும் எனேபிள் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் டெண்டன்சின்னு இருக்குது. டெண்டன்சின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்டு ரன் சேவ்டு ஹார்ட்வேர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதை கிளிக் பண்ணால் வச்சுக்கோங்களேன் 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேவ்டு, இன்னொன்று வந்து டெடிகேட்டட், இன்னொன்று வந்து டெடிகேட்டட் ஹோஸ்ட்னு இருக்கும். நீங்கள் சேவ்டுன்னா டிஃபால்ட்டாக வந்து சேவ்டு இல்லை உங்களுடைய சர்வருக்குள்ள வந்து மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வந்து. ஓகேவா? அது அந்த டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஹோஸ்ட்டே உங்களுக்கு தனியாக வேணும்னா தனி ஹோஸ்ட் வந்து உங்களுக்காக வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க வந்துட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சரில் வந்துட்டு. T2 அன்லிமிட்டட்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து அடிஷனல் சார்ஜஸ் மே அப்ளை. அதனால் வந்து சூஸ் பண்ண வேணாம். நம்ம அட்வான்ஸ்டு டீட்டெயில்ஸ் வந்து லேட்டாக பார்க்கலாம் வந்து இன்னும் திரும்ப வந்து ஒரு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்போ வந்து அட்வான்ஸ் டீட்டெயில்ஸே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆட் ஸ்டோரேஜை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? டிஃபால்ட்டாக வந்து அமேசான் லைனக்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 8 GB வந்துட்டு மினிமம் வேணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ரூட் வால்யூம் டைப்புக்கு வந்து பார்த்தோன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக இது வால்யூம் டைப் வந்து ஜென்ரல் பர்பஸ் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கான். நீங்கள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரொவிஷன் IOPSஓ இல்லாட்டி வந்து மேக்னெட்டிக்கோ பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டோரேஜில் வந்து தனி கிளாஸ் இருக்குது வால்யூமில் வந்து. அப்போ வந்து இந்த மூணையுமே இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா IOPS இதை வந்து நம்ம தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் வந்துட்டு. த்ரூபிட் MBPS வந்து இது வந்து வராது. நீங்கள் ப்ரொவிஷனல் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் வரும். இது வந்து இப்போதைக்கு வேணாம் வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. டெலிட் ஆன் டெர்மினேஷன் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து அன்டிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணிங்கன்னா இந்த ரூட் வால்யூம் வந்து டெலிட் ஆகாது. நீங்கள் தான் மேனுவலாக டெலிட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இதை டிக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் பண்ணிங்கன்னா இந்த வால்யூமும் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். அதான் இந்த மீனிங் வந்துட்டு. இங்கே என்கிரிப்டட் வந்து ரூட் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்பவுமே என்கிரிப்டட் கிடையாது. நீங்கள் வந்து அடிஷனல் வால்யூம் கொடுத்து தான் இங்கே வந்துட்டு என்கிரிப்டட் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம என்கிரிப்ஷன் வந்து லேட்டாக பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதே மாதிரி இங்கேயும் வந்து டெலிட் ஆன் டெர்மினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகும்போது இந்த வால்யூம் வந்துட்டு வால்யூம் வந்து டெலிட் ஆயிரும். இங்கே வந்து இபிஎஸ்ன்னு இருக்கும், 2 இருக்கும். இங்கே வந்து இதில் வந்து இப்போதைக்கு வந்து இபிஎஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஸ்டோரேஜ் வந்து தனியாக பார்ப்போம், ஸ்டோரேஜ் டைப் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் ப்ளஸ் வந்துட்டு இது இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு. இதை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து அடிஷ்னல் ஸ்டோரேஜ் வந்து ஆட் பண்ண வேணாம். இப்போதைக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இங்கே வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள் கஸ்டமர் கேன் கெட் அப் டு 30 GB ஆஃப் இபிஎஸ் ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டி ஆர் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறான் வந்துட்டு. இது வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா லைனக்ஸ்க்கு வந்து இப்போ 8 GB, அப்போ வந்து 30 GBனா நீங்கள் 3 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப் டு நீங்கள் 30 GB வரைக்கும் வால்யூம் கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஆட் டேக்ன்றது நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா கீ வந்து சும்மா நேம்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா சும்மா வந்துட்டு ப்ராக்டிஸ் பர்பஸ்ன்னு சொல்லி அடிக்கிறேன். ப்ராக்டிஸ் EC2ன்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துருக்குறேன். இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் டேக் வந்து இங்கே கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்னு இருக்குது. செக்யூரிட்டி குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் நெக்ஸ்ட் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப் கிளிக் பண்ணால் 6th ஸ்டெப்பு போகும். இங்கே வந்து பார்த்தோன்னா கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்னு இருக்குது. இது வந்து ஏன் கொடுக்குறோம் என்னென்னா, உள்ளே வந்து உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். SSH மூலமாக கனெக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTTP மூலமாக கனெக்ட் பண்ண போகிறீங்களா, அப்ளிகேஷன் சர்வர்ஸ் HTTPS மூலமாக கனெக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி HTTP மூலமாக கனெக்ட் பண்ண போகிறீங்களா, HTTP மூலமாக கனெக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது டேட்டாபேஸ் மூலமாக கனெக்ட் பண்ண போகிறீங்களா, எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? இது வந்து இன்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து எப்படி வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ண போகுது, இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் எப்படி வந்து நீங்கள் வர போகிறீங்கன்றதான் நம்ம வந்து இது கொடுக்குறது வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு SSH மட்டும் வச்சுக்கலாம். SSHனா இது வந்து டைப் வந்து SSH, ரூலோடைய டைப் வந்துட்டு ப்ரோட்டோக்கால் வந்து TCP, போர்ட் ரேஞ்ச் வந்து டிஃபால்ட் வந்து 2. இங்கே வந்து 3 இருக்குது சோர்ஸில் வந்து பார்த்தோன்னா கஸ்டம், எனிவேர், மை ஐபின்னு சொல்லிட்டு. நீங்கள் கஸ்டம்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? மை ஐபி அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது வந்துட்டு இன்டர்நெட் ப்ரொவைடர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு மை ஐபி அட்ரஸ்ன்னு போட்டாலும் இந்த ஐபி அட்ரஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், எனிவேர்னு கொடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் 0.0.0.0/0 சொல்லிட்டு. இது வந்து எல்லா ஐபி அட்ரஸுமே உள்ளே வந்து அலோவ் பண்ணும். ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு நீங்கள் எனிவேர்னு சூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வார்னிங் வரும், ரூல்ஸ் வித் தி சோர்ஸ் ஆஃப் 0.0.0.0/0 கொடுத்துட்டு அலோஸ் ஆல் ஐபி அட்ரஸ் டு அக்சஸ் யுவர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு வி ரெக்கமெண்ட் செட்டிங் செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ் டு அலோ அக்சஸ் ஃப்ரம் தி நோன் ஐபி அட்ரஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வார்னிங் வருது. அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே செக்யூரிட்டி குரூப் நேம் வந்து இங்கே கொடுக்கணும். உங்களுடைய செக்யூரிட்டி குரூப் நேம் வந்து சும்மா கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் EC2 அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி குரூப் நேம் கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் லான்ச் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். நீங்கள் ரிவ்யூ அண்ட் லான்ச் கிளிக் பண்ணால் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து T2 மைக்ரோ நமக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் வந்துட்டு. அதனால் T2 மைக்ரோ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எத்தனை CPU இருக்குது, எத்தனை மெமரி இருக்குது, இது வந்து என்ன ஸ்டோரேஜ் டைப் வந்து என்னது, இது ஆப்டிமைஸ்ட் இருக்கா, இல்லாட்டி நெட்வொர்க் வந்து எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், இங்கே இன்பவுண்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் எத்தனை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம்னு சொல்லிட்டு. VPC வந்து என்ன VPC கொடுத்துருக்குறோம். சப்நெட் வந்துட்டு ஏதாச்சும் நீங்கள் வந்து அவைலபிலிட்டி ஒன்று கொடுத்துருக்கீங்களா, இல்லாட்டி நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களான்ற இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். அது மாதிரி வந்து பர்ச்சேசிங் ஆப்ஷன் வந்து ஆன் டிமாண்ட் நம்ம பர்ச்சேசிங் ஆப்ஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஆன் டிமாண்டா இல்லாட்டி ரிசர்வ்டா இல்லாட்டி வந்துட்டு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டெர்மினேஷன் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இங்கே இருக்குது வந்துட்டு. ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கீங்க, என்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேக்கில் என்ன டேக் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேணா எடிட் பண்ணி நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம், ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் வேணுமா இல்லாட்டி வந்துட்டு
கிரியேட் நியூ இல்லாட்டி விதவுட் கீ பேரான்னு 3 இருக்குது. நீங்கள் வந்து சரி கிரியேட் நியூ பேர் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராக்டிஸ் -EC2ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்விசிபிள் இருக்குது. ஏன் இன்விசிபிள் இருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இது வந்துட்டு விசிபிளில் மாறும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து மீன்வேளை நம்ம என்ன பண்ணலான்னா கீப்பேர் வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பட் வந்து நமக்கு வந்துட்டு இந்த EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம வந்துட்டு லாகின் பண்ணி பார்க்கணும். லாகின் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பப்ளிக் டிஎன்எஸ் இருக்கு இல்லையா, இது நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். அப்படிலாட்டி வந்து பப்ளிக் IP அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் புட்டியில் போய்கிட்டு, நான் புட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். புட்டியில் போய்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு EC2-userன்னு கொடுங்க. கொடுத்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து SSHல போய்ட்டு அத்தன்டிகேஷன் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா செலக்ட் ஆல் ஃபைல்ஸ் கொடுங்க. கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுத்த ஃபைல்ஸ் வந்து இங்கே இருக்கான்னு பார்க்கணும். நம்ம என்ன ஃபைல் கொடுத்தோம், ப்ராக்டிஸ் EC2 ஃபெம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இதை கொடுத்தா உங்களால் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு .pem வந்து சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு வந்து எரர் வரும் இந்த மாதிரி வந்துட்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய .pem வந்து .ppk ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணணும். .ppk ஃபைல் வந்து ப்ரைவேட் ஃபைல் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து லோடுன்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைலை வந்து ஆல் ஃபைல் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் இங்கே டைப் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் EC2 இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தா இங்கே ஓப்பன் ஆயிரும். இது ஜஸ்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு சேவ் ப்ரைவேட் கீன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணவான்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குது. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்ன்னு டைப் பண்ணாலே போதும். இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தோன்னா .pem மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டு உங்கள் புட்டியில் போய்கிட்டு EC2-user நீங்கள் வந்துட்டு அந்த பப்ளிக் டிஎன்எஸ் வந்துட்டு காப்பி பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இது வந்துட்டு SSH எக்ஸ்பேண்ட் பண்ணி அத்தன்டிகேஷனை கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுடைய practice-EC2.ppk என்ற ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உள்ள நமக்கு வந்து அலோவ் பண்ணிடும். ஓகேங்களா? இங்கே வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஃபாண்ட் சைஸு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போய்கிட்டு இங்கே வந்துட்டு அப்பியரன்ஸில் சேஞ்ச் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து போல்டு ப்ளஸ் வந்துட்டு 16 கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு DF-H கொடுத்தீங்கன்னா DF-H கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன் வரும். ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். MK டைரக்டரி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஜேன்னு சொல்லி கொடுத்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டைரக்டரி இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கீங்க. எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய சந்தேகங்களை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்துட்டு கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.